இங்கே இந்த நாயை சின்ன வயசில் தூக்கிட்டு வந்ததுலேருந்து சரி இந்த பையனும் அவங்க அம்மாவும் அதை பாசமாகவே பார்த்துக்க மாட்டானுங்க. எப்போ பாரு அதை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, சோறு மட்டும்தான் போடுறாங்க. கூண்டுக்குள்ளெல்லாம் வச்சு எப்போ பாரு அதை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஊர் தலைவர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா நாய்ங்களுக்கு ரேபிஸ் வருது, உங்கள் நாய்க்கு ரேபிஸ் வந்தால் சொல்லுங்கள், ஆளாக நான் வந்து கொண்டுட்டு போகிறேன்னு சொல்லி இந்த நாய் அதை பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. பொறுத்துக்கிட்டே இருந்த நாய் ஒரு நாள் அந்த ஓனர் அம்மாவோட கையை பிடிச்சி கடிச்சிட்டு கயிறு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது. ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கையையும் கடிச்சிட்டு ஓடிடுது. இப்போ அந்த நாயை கொல்றதுக்காக ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க ரேபிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. போலீஸு வந்து இந்த ஓனர் பையனை வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஓனரோட லவ்வர் அந்த பொண்ணு மட்டும் ஃபோனில் சொல்கிறா, அந்த நாய்க்கு நான் இப்போ ரீசனாக தானே ஊசி போட்டு வந்தேன், அதுக்கு ரேபிஸ்லாம் கிடையாது, ஒழுங்காக நீ போய் காப்பாற்று இல்லைன்னா நான் உன்னை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறா. அந்த ஊர் தலைவர் இந்த நாயை கொல்றதுக்கு இதான் சாக்குன்னு சொல்லி மன்றத்தில் இருக்க பசங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கட்டை, கம்பி, கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நாயை துரத்துறானுங்க கொல்றதுக்கு. தப்பிச்சு ஓடிட்டே தான் இருக்கு. இவனுங்க தான் மிருகத்தனமாக நடந்துக்கிறானுங்க. மற்ற மிருகம்லாம் அந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. ஒரு கோழி பண்ணைக்குள்ளே பூந்து போகிறத பார்த்த உடனே ஐயோ இந்த நாய் வந்து கோழியை கடிச்சிருக்குமோன்னு சொல்லி அதில் இருக்க ரேபிஸ் வந்துடும் சொல்லிட்டு அங்கே இருக்க கோழி எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிட்டு இருக்கானுங்க இந்த மன்றத்து பசங்க. அந்த பசங்க பண்ணுற எல்லா ட்ராப்லேருந்து இந்த நாய் தப்பிச்சு ஓடிடுது. ஒரு கல்காரியில் லாக் பண்ணி பட்டாசு தூக்கி அந்த நாய் மேலே போட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. அது ஒரு இடத்துல அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுது. இந்த ஓனரும் அந்த ஓனர் லவ் பண்ணுற பொண்ணு மட்டும் பைக்கில் தேடிக்கிட்டு இந்த நாய்கிட்ட வரும்போது யாருக்கிட்டையும் போகாத அந்த நாய் இந்த பொண்ணு கூப்பிட்டவொன்னே ஆசையாக வந்து கொஞ்சம் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த ஓனர் பையனை பின்னாடி இருந்து கத்தியை காமிச்ச உடனே நீங்களாம் இன்னும் திருந்தவே மாட்டீங்கடா, உங்கள் கூட வாழ்றதுக்கு நான் மிருகத்தோடய வாழ்றேன்னு சொல்லிட்டு மிருகத்துக்கிட்ட போது அந்த ஊரில் இருக்க எல்லா மிருகங்களும் சேர்ந்து இவனுங்க கூட வாழ்றதுக்கு நம்ம நிம்மதியாக காட்டுக்குள்ளே போயிடும்னு சொல்லிட்டு கிளம்பிடுதுங்க.